என்னோட ஷூக்குள்ள எப்படி இதெல்லாம் போச்சு? என்ன இதெல்லாம்? ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நைட் ஆக போகுது. எல்லாரும் ஒண்ணு கூடி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து ஒரு நைட்டாவது நம்ம இங்கேயே தங்கினா தான் புத்திசாலித்தனமா இருக்கும். இல்லைன்னா ஏதாவது பெரிய அனிமல் வந்து நம்மள தாக்குச்சின்னு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளால ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ண முடியும். ஓகே, வாங்க நம்ம ஒரு நல்ல இடமா பார்த்து கேம்ப் போடலாம். கமான். என்னப்பா பிக்குல் பையா, மோந்து பந்து சமோசா எங்க இருக்குன்னு சொல்லு. எனக்கு ரொம்ப பயங்கரமா பசிக்குது. மகனே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கணும். அப்பா கூட வாங்க, நானும் அவங்கள கூப்பிட்டேன். நான் எங்க போனாலும் பின்னாடியே கிளம்பி வந்துடுறீங்க. இப்பவும் சொல்ற, திரும்பி போயிடுங்க. நீ தனியா போய் 500 கோடியை தனியா வாங்கிடலான்னு பாக்குறியா? பிச்சுடுவேண்டா படவா. உன்னை இந்த பாட்டிலுக்குள்ள அடைச்சு மூடிய போட்டு மூடி இந்த காட்டிலேயே விட்டுட்டு போறேன். அப்பதான்டா எனக்கு நிம்மதி. ஐயோ ஐயோ, பாபு 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 பாபு, எல்லாரும் எங்கப்பா போய் தொலைஞ்சீங்க? பிக் புல் பிரதர், ஒரு நிமிஷம், எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆனா நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. எல்லாருமே டயர்ட் ஆயிட்டோம். பிக் புல் பிரதர், நாங்க எல்லாரும் டயர்ட் ஆயிட்டோம். எங்கயாவது ரெஸ்ட் எடுக்கலாம் ப்ளீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாராவது பாட்டு பாடுங்க, மியூசிக் வாசிங்க. சமோசா, பரோட்டா, குசுக்கா, டபுக்கா, டடா, தோடா. என்னது, ராத்திரி எங்களை வெட்டி நீ சாப்பிட போறியா? எங்க என் மேல கைய வச்சு காட்டு பாக்குறேன். ஐயோ மாட்டோம், அவன் அவனோட பாஷையில பரோட்டா வேணும்னு கேக்குறான். ஒன்ன பரோட்டா பண்ணணும்னு சொல்லவே இல்ல. ஓ சாரி சாரி, ஐ மீன் எஸ் எஸ், கொஞ்சம் ஜாலியா இருக்கலாமா? ஏன் எல்லாரும் இப்படி அமைதியா இருக்கீங்க? நாம எல்லாருமே இங்க ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்காக வந்திருக்கோம். இந்த ட்ரிப்ல எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். அட ஜோராவூர் பிரதர், உனக்கு இவ்வளவு பயம் இருந்தா எதுக்காக ரேஸ்ல கலந்துக்கிற? வேற வழி இல்லாம தான் நான் வந்து கலந்துக்கிட்டேன். எங்க மொத்த ஊரும் பூகம்பத்தால அழிஞ்சு போய் கிடக்கு. அதனால எங்க ஊரை மறுபடியும் நல்ல விதமா புனரமைக்கிறதுக்காக எங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன். நான் மட்டும் ஜெயிச்சிட்டேன்னா எனக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்றீங்களோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய 500 கோடியை ஷேர் பண்ணுவேன். அடடா சோராவோ பிரதர், நீ பயத்துல எல்லாருக்கும் பின்னாடி தானே வந்துகிட்டு இருந்த. அப்ப நீ எப்படிப்பா ஜெயிக்க முடியும்? மகனே, ரொம்ப ஓவரா சிரிச்சுட்டு இருக்காத, இல்லன்னா உன்னை அடிச்சு சட்னி ஆக்கி சாப்பிட்டுருவேன். கம் ஆன், மியூசிக்க போடுங்க, லெட்ஸ் டான்ஸ் அண்ட் என்ஜாய். எப்பவும் நாம நண்பர்களா இருப்போம். வாங்க டான்ஸ் ஆடலாம். கரெக்டா தான் ஆடுறீங்க. இந்த ஸ்டெப் சூப்பரா இருக்கு. இந்த ஸ்டெப்ப தான் பையம் டான்ஸ்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ, நான் ஒரு விஷயம் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களே. இப்போ நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். Why fear when Singham is here? அம்மா, ஏய் இளநீரே, ஸ்டாப். இளநீரே, அட்டாக். ஐயோமா, இது என்னோட இளநீரையே எரிச்சிருச்சே. அடடா, இது என்ன மிருகம்? இது ஒரு டிராகன் நாய் என்ன? ஆமா, தேங்காய் எங்க இருந்துப்பா வந்துச்சு? அது சிங்கம் சாருடைய ஸ்பெஷல் பவர். எங்க கிட்ட வந்து வாலாட்டனு பையே பொண்ண. காப்பாத்து, அப்பா விட்டுறாத, காப்பாத்து காப்பாத்து. இல்ல நல்லா இல்ல. பின்னத மட்டும் நல்லா இரு.
என்ன காப்பாத்துங்கப்பா, சீக்கிரம் இழுங்க. என்ன இழுக்கிறீங்க நீங்க? வாய்ப்புல போயிருவோம் போலீங்க. இழுங்க. அவ்வளவு பயம் இருக்கிறவ எதுக்கு வாய் பேசினப்ப? ரொம்ப நன்றிப்பா, மோட்டு பத்தலும் ரொம்ப நன்றி. ஓடுங்க 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 எனக்கு வீட்டுக்கு போகணும். மோட்டோ பிரதர், என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. என்னால இப்படி எல்லாம் ஏற முடியாது. இப்படி பயந்து போய் நீ ஊருக்கு போனா ஊர் மக்கள் கிட்ட நீ என்னத்த சொல்லுவ? நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன், யாரு பயந்து போய் வாங்குறானோ அவன் தான் தப்பிப்பான். உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்க. பயப்படாதப்பா, பயப்படாத. முயற்சி செய்யறவங்க என்னைக்குமே தோத்தது கிடையாது. நீ இப்போ அழறத பார்த்துட்டு அந்த மானமும் அழ ஆரம்பிச்சிடுச்சு. பாத்தியா? என்ன போட்டு அடிங்கப்பா, என்ன போட்டு அடிங்கோ. என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இவ்வளவு கேவலமான முடிவை எடுத்ததே கிடையாதுப்பா. டாக்டர் ஜட்கா, ப்ளீஸ் பா, என்ன போட்டு அடிங்கோ. அப்பதான் நான் மறுபடியும் இந்த மாதிரி தப்பை என்னைக்குமே செய்ய மாட்டேன்ப்பா. அடிங்கோ. அம்மா எழுந்துரு. என்னப்பா நீங்க கொஞ்ச நேரம் தூங்க விடுங்கப்பா. ஐயோ, எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்களா? மோட்டு பத்தலு என்ன இப்படி தூங்குறீங்க? ரேஸ் ஆரம்பிச்சிருச்சு, எல்லாரும் கொரட்டை விட்டு தூங்குறீங்க. இவங்களுக்கு யூனி பைக் எங்க கிடைச்சது? மட்டும் கொஞ்சம் பேக் பேக்க ஓபன் பண்ணி பாரு, அதுல ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலாம். என்னது? சரி பாத்துடுறேனே. அட உருப்படியாடி ஒரு பொருளை கூட கொண்டு வரல. ஐயோம்மா எப்பா நீ என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா மட்டும் கையில வச்சிருக்கீங்க, இது என்னது? அதான் தெரியல பத்தலும். ஐயோம்மா என்ன புரியலையே? அடடா, நம்மளுடைய யூனி பைக். ஆனா இப்ப யாரு இதை எப்படி ஓட்டணும்னு தெரியலையே. ஆனா இது வந்து ஹைடெக் பைசைக்கிள் பா. இது தன்னாலேயே பேலன்ஸ் பண்ணிக்கப்பா. நாம வெறும் ஸ்பீடையும் பிரேக்கையும் மட்டும் கண்ட்ரோல் பண்ணா போதும்ப்பா. நான் தான் முதல்ல போவேன். இப்பவும் சில பேரு கேவலப்படுத்தி தூங்கிட்டு இருப்பாங்க. என்ன ஹண்டர் பிரதர், ஆஹா, ஜெயிக்க போறது நாம தான். ஆஹா. பத்தலு, இதுவா யூனி பைக்? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எங்கெங்கலாமா போகுது? ஐயோ, இதுக்கு ஒரு இடைவெளியே இல்லையா? இப்படி போகுது. அடே மோவனே, கொஞ்சம் வேகமா தான் வண்டியை ஓட்ட. நானே வயசானவன் நல்லா ஓட்டுறேன். உனக்கு என்னடா வந்துச்சு? பாருங்கப்பா. சீக்கிரமா போ மோட்டு, சீக்கிரம் சீக்கிரம் வேகம். பத்தலு, அங்க பாரு, மொத்த கட்ட சட்டையெல்லாம் போறாங்க. என்ன ஹண்டர் பிரதர், தூங்கிட்டு இருந்தவங்க கூட முழிச்சுக்கிட்டாங்க. பின்னாடி பாருங்க, இவங்கள மறுபடியும் தூங்க வச்சிடலாமா? தேவையில்லை, கவலையப்படாத. எல்லார விடவும் முதல்ல இன்னைக்கு நாம தான் போக போறோம். வழியில எவ்வளவு தடங்கள் வந்தாலும் ஜெயிக்க போறது என்னமோ இந்த ஹண்டர் தான். 500 கோடியை வெல்ல போறது நாம தான். அப்பா, நீங்க ஃப்ரீ ஸ்டைல் யூனி சைக்கிள்ல எக்ஸ்போர்ட்டா இருக்கீங்க தெரியுமா? சும்மா புகழ்ந்து பேசாதடா, எனக்கு பிடிக்காது.
மோட்டு பத்துலுவோட ஜோடி தான் ஜெயிக்க போகுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு இந்த யூனிக் பைக்கெல்லாம் சரிப்பட்டு வராது. நடந்தே உருட்டிட்டு போவோம். ஹண்டரையும் கோபுரியும் பின்னுக்கு தள்ளிட்டு அவங்கள முந்திக்கிட்டு வருது பிக் புல் அண்ட் சைமன். அப்பா நம்ம 2வது இடத்துல இருந்து 3வது இடத்துக்கு வந்துட்டோம். ஹண்டர் பிரதர், இவங்க நம்மள நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. வரட்டும், பாத்துக்கலாம். ஏய் மகனே, வாடா நம்ம குடும்ப மரத்தை காப்பாத்தலாம். சரிப்பா. அப்புறமா சந்திக்கலாம். எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா. அச்சச்சோ, ஏடா நம்ம பைக் இப்படி துண்டு துண்டா உடைஞ்சு கிடக்குது. ஏடா நாம இந்த கேம்ல தோத்துட்டாமா? நீ ஒரு இன்ஜினியர் தானே, மூளைய பயன்படுத்து, இல்லனா இந்த விளையாட்டுல தோத்து போயிடுவோம். ஓகேப்பா. டேய் டேய் கிளம்புடா. ஸ்டார்ட் ஆயிடு. என்ன இப்படி ஆயிடுச்சு? உங்களுக்கு ஹெல்ப் தேவையா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் தெரியுமா? பைக் ரிப்பேரிங்ல நான் ஸ்பெஷலிஸ்ட். அப்பா ஏறி என் தோள் மேல உட்காருங்க. இப்ப நம்ம வேகமா போனாலே போதும். வாங்க. ஏய் 500 கோடி நாங்க வந்துகிட்டே இருக்கோம். போலாம். மகனே, நாம முன்னாடி போறோமா இல்ல பின்னாடி போறோமா? ஒரு பத்துல நீங்க முன்னாடி போங்க, நாங்க வந்துடுறோம். ஓகே பிரதர், சீக்கிரம் திரும்பி வந்துடுங்க. ஒரு இன்ஜினியரிங் படிக்க கட்டின காசு அத்தனையும் வீணா போச்சு. ரிவர்ஸ்லயே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கே. சாரி. இப்ப 4 காம்படிட்டர்ஸ் குறைஞ்சிட்டாங்க. ஜாலியா இருக்கும். Come on, big brother, வேகமா வந்துருங்க. யாராவது என்ன தடுத்து நிறுத்துங்க பத்துலும். மேப் படி பார்த்தா நாம ஏபிள் பாஸ் மவுண்டன் பக்கத்துல நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா, என்னாலதான் நீங்க இவ்வளவு அழகான இடத்தை சுத்தி பார்க்கறீங்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.